சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024ஆம் வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல மேஷராசிக்காரங்களுக்கான இந்த 2024ஆம் வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை வீடியோவா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது, அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பங்குனி மாதம் இவங்களுக்கு பெரிய அளவுல யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல. அதே நேரம் பெரிய அளவுக்கான பாதிப்புகளையும் கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த பங்குனி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியா விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். அதே நேரம் அந்த விரைய செலவுக்கு தேவையான வருமானத்தையும் இவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு கடந்த பங்குனி மாசத்துல சம்பாதிச்சிருப்பாங்க. அதனால வரவும் செலவும் சமமா இருந்த ஒரு மாதமா கடந்த பங்குனி மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஒரு சில மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் வருது. மருந்து மாத்திரை மருத்துவமனை சிகிச்சைகள் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் ஒரு சில மேஷராசிக்காரங்க சமீப காலமா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது கடந்த பங்குனி மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசியோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து குமிஞ்சு போய் கிடந்தது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரகங்களும் விரயஸ்தானத்துல இருந்த காரணத்தால தொடர்ச்சியான விரய செலவுகள் அப்படிங்கறத மேஷராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு பாத்ரூம்ல வலிக்கி விழுறது, வீட்டு வாசல்ல தடுக்கி விழுறது, வாகன பயணங்கள் போகும்போது விபத்துக்களை சந்திக்கிறது, சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுறது, நகம் வெட்டினா கூட அது ரத்த காயத்துல போய் முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகளையும் பெரும்பாலான மேஷராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல சந்திச்சிருப்பாங்க. அதே போல கடந்த பங்குனி மாதம் முழுக்கவே மேஷராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானோட ஒன்னா இணைஞ்சி அமர்ந்திருந்தார். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களோட கோபத்தை 2 மடங்கா அதிகரிச்சிருக்கும், வீண் சண்டை சச்சரவுகளை இழுத்து விட்டுருக்கும், டென்ஷனை அதிகப்படுத்தியிருக்கும், மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தியிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா இந்த அதிகப்படியான கோபத்தால ஒரு சில நஷ்டங்களையும் கடந்த பங்குனி மாசத்துல மேஷராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இவங்க கோபப்பட்டு அது மூலமா மன நிம்மதியை இழந்திருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல கோபப்பட்டு அது மூலமா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. அதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல கோபப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வாடிக்கையாளர்களையும் இழந்திருப்பாங்க. இதனாலதான் நம்ம கடந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை பத்தி பார்க்கும்போது மேஷராசிக்காரங்க கோபத்தை கண்டிப்பா கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு நிதானமா இருந்த மேஷராசிக்காரங்க கண்டிப்பா கடந்த பங்குனி மாசத்துல பெரிய அளவுக்கு நஷ்டம் அப்படிங்கறத சந்திச்சிருக்க மாட்டாங்க. அதே நேரம் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வழி தெரியாம உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சில மேஷராசிக்காரங்க கண்டிப்பா கடந்த பங்குனி மாசத்துல ஒரு சில நஷ்டங்கள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா பெரும்பாலான மேஷராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல வேலையில ஏற்பட்ட டென்ஷனையும் தொழில ஏற்பட்ட டென்ஷனையும் குடும்பத்துல இருக்கிறவங்க மேல கொண்டு வந்து கொட்டியிருப்பாங்க. இதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கை துணை கூட மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த பங்குனி மாசத்துல கிரக அமைப்புகள் ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருக்கும். மிச்சம் இருக்கிற 50% பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க கோபத்தால நீங்களே இழுத்துட்டு வந்த பிரச்சனைகளா தான் இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகள் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு சில சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பண நெருக்கடிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு சில வாய்ப்புகளும் ஒரு சில யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியில குருவும் சூரியனும் ஒன்னா இணையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை நடக்க இருக்குது. இந்த கிரக சேர்க்கை மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய மன உறுதியை கொடுக்கும். எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் பாசிட்டிவ் தாட்ஸையும் இந்த சித்திரை மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது சூரிய பகவான் ஒரு ராசியில இருக்காரு அப்படின்னாலே அந்த ராசிக்கு சுறுசுறுப்பையும் வேகத்தையும் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
அப்படி பார்க்கும்போது மேஷராசியில இருக்கிற சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்கவே உங்களை சுறுசுறுப்பா வச்சிருப்பார். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமா இருந்தாலும் சரி, ரொம்ப ஆக்டிவா உழைக்க போறீங்க. மத்தவங்க எல்லாம் சோர்ந்து போனாலும் நீங்க சோர்ந்து போகாம ரொம்ப ஆக்டிவா இருக்க போறீங்க. அதுலயும் குறிப்பா கடந்த காலங்கள்ல சோம்பேறித்தனமா வேலைக்கு போகணும் அப்படின்னாலே எரிச்சல் பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசிக்காரங்களும் இந்த சித்திரை மாசத்துல சுறுசுறுப்பானவங்களா மாற போறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சித்திரை மாசத்துல பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதே நேரம் உங்களோட ஜென்ம ராசியான மேஷராசியில சூரிய பகவானோட இணைஞ்சி குரு பகவானும் இருக்கிற காரணத்தால தவறான வழிகள்ல போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது. தவறான பழக்க வழக்கங்களுக்கு நீங்க அடிமையாகவும் மாட்டீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கெட்ட சகவாசங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சித்திரை மாசத்துல இருந்து உங்களை விட்டு படிப்படியா விலக ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்களை நீங்க பழகுறீங்க அப்படின்னாலும் குரு பகவான் அந்த பழக்கங்களுக்கு நீங்க அடிமையாகாத மாதிரி ஒரு சில தடைகளை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே வருவார். அதே போல குருவும் சூரியனும் உங்களோட ஜென்ம ராசியில ஒன்னா இணையும் போது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்கும். லாபமே இல்லாம தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இல்லைன்னா நஷ்டத்துல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடன் வாங்கி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல இருந்து உங்களோட தொழில லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு தொழில இருந்த போட்டிகளும் பொறாமைகளும் முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பளு அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல 2 மடங்கு அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருப்பீங்க அப்படிங்கறதால அந்த வேலை பளுவை ரொம்ப சுலபமா கடந்து வந்துருவீங்க. அதே நேரம் அதிகமான வேலை பளுவால சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. இதனால மேஷராசிக்காரங்க இந்த சித்திரை மாசத்துல 24 மணி நேரமும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த மாதிரியோட நினைப்பிலேயே இருக்காதீங்க. கொஞ்சமாவது உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. குறிப்பா ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. உங்க நண்பர்கள் கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது சுற்றுலா போயிட்டு வாங்க. இது எதுவுமே முடியல அப்படின்னாலும் வீட்டுல சும்மா இருந்து குழந்தைகளோட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மன அழுத்தம் அப்படிங்கிறது பாதியா குறையும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாம உங்களால தடுத்துக்க முடியும். அதே நேரம் இந்த சித்திரை மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறமா மீன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசிக்கு பயிற்சியாகி சூரியன் மற்றும் குரு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். குருவும் சூரியனும் பகை கிரகங்களாகவே இருந்தாலும் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியில இந்த 2 சுப கிரகங்களும் ஒன்னு சேரும்போது உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட பயிற்சிக்கு அப்புறமா பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையா விலகும். உங்க கைகள்ல ஏதாவது ஒரு வகையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் பாதியா குறையும். இது கூடவே திருமண தடைகள் நீங்க தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த தடைகள் முழுமையா உங்களை விட்டு விலகும். இதனால புதுசா வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்க, அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்க, வெளிநாட்டு வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறவங்க, இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது புதிய கிளைகளை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சித்திரை மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறமா இது சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு திடீர் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, எதை நோக்கி உங்க பயணம் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான முடிவும் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுவே மேஷராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஒரு சில மேஷராசி பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள், அது கூடவே நிறைய யோகங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.